அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சைன்ஸ் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு அப்படின்னா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் கூகுள் டு செட் அப் ஏஐ லேப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு இல்லையா? நிறைய நிறுவனங்களோட முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக நம்ம முதல்வர் அமெரிக்கா போயிருக்காரு. இந்த பயணம் கூட பார்த்தோம்னா தமிழ்நாடு 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 ட்ரில்லியன் எக்கானமியா மாறணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டார்கெட்டோட ரிலேட் பண்ணி நிறைய கம்பெனிஸை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்மளுடைய முதல்வருடைய விசிட் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத யாரு கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூகுள் நிறுவனத்தோட நம்ம சைன் பண்ணியிருக்கோம். கூகுள் நிறுவனத்தோட சைன் பண்ணிருக்கோம் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா டு செட் அப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெபார்டரிஸ் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஏஐ லேப்ஸ் கூகுளோட இணைஞ்சு தமிழக அரசாங்கமும் கூகுளும் இணைஞ்சு ஏஐ லேப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் செட்டப் பண்ண போறாங்க, உருவாக்க போறாங்க. ஸோ இதன் மூலியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திட்டம் ஒன்று இருக்கு, நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே நம்மளுடைய இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் இளைஞர்களுக்கு ஏஐல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா? இப்ப கூகுள் நிறுவனத்தோட சேர்ந்து தமிழக அரசாங்கம் ஏஐ லேப்ஸ் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. அதை உருவாக்குனதுக்கு அப்புறமா நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே 20 லட்சம் இளைஞர்களுக்கு ஏஐ ட்ரைனிங் அப்படிங்கறதையும் கொடுக்க போறாங்க. சரிங்களா? அதுதான் முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்குறப்ப நமக்கு இங்க ஒரு ஆர்கன் டொனேஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஈக்குவல்ஸ் ப்ரீவியஸ் ஆல் டைம் ரெக்கார்ட் ஆஃப் டிசீஸ்டு டோனார்ஸ் இன் 8 months அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன தலைப்புல என்ன சொல்ல வராங்க? தமிழ்நாடு ஈக்குவல்ஸ் ஆல் டைம் ரெக்கார்ட் ஆஃப் டிசீஸ்டு டோனார்ஸ். அதாவது என்ன டிசீஸ்டு டோனார்ஸ் அப்படின்னா உறுப்பு தானம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இறந்தவங்க அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை தானம் பண்றதுக்கு தமிழக அரசாங்கம் பல்வேறு சிறப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு ஊக்கத்தொகை ஊக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிசீஸ்டு டோனார்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனால தமிழ்நாட்டுல இந்த ஆர்கன் டொனேஷனோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியா இறந்து போனவங்க அவங்களுடைய உடல்கள்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த உறுப்புகளை கொடுத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 185. இது எப்பன்னா 2016ல தான் இந்த ரெக்கார்டு நம்ம பண்ணோம். ஓகேங்களா? ஒரு வருஷத்துல 185 பேர் இறந்து போனவங்க அவங்களுடைய உடல்களை இன்னொருத்தவங்களுக்கு உடல் பாகங்களை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் மாசம் தான் இருக்கு 2024ல. ஆகஸ்ட் மாசத்திலேயே நம்ம இந்த 185 அப்படிங்கிற நம்பரை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப டிசீஸ்டு டோனர்ஸ் இப்ப நானே இறந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய உடல் பாகங்களை எடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில கொடுக்கறது தான். அதுக்கு நம்ம முன்னாடியே கன்சென்ட் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்ப நான் இறந்து போறேன் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னா இல்ல எனக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு, மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்னுடைய உடல் பாகங்களை எடுத்து தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மென்டல் ஸ்டேட் கரெக்டா இருக்கப்ப ஒப்புதல் அளிக்கணும். சரிங்களா? இப்படி நான் ஒப்புதல் கொடுக்குறேன் அப்படின்னா அது அரசாங்கம் பின்னர் நான் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் ஒப்புதல் கொடுத்துருக்கேங்கிறத பார்த்துட்டு வந்து தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு தமிழக அரசாங்கம் நிறைய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 23, 2023ல நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருவார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் தானம் செய்யக்கூடியவங்களுக்கு இறந்த பிறகு உடல் தானம் செய்யக்கூடியவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருந்தார். ஓகேங்களா? அதன் பிறகுதான் தமிழகத்துல நிறைய பேருக்கு உறுப்பு தானம் பத்தின விழிப்புணர்வு அப்படிங்கறது ஏற்படுச்சு. உறுப்பு தானம் நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு அப்பதான் வர ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்ப தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா
இறந்தவங்களுக்கு உடல் உறுப்புகள தானம் பண்ணி இறந்து போனவங்களுக்கு பார்த்தோம்னா, சரிங்களா? இறந்து போனவங்க உடல் தானம் பண்ணியிருந்தாங்க, உறுப்பு தானம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அரசு மரியாதையோட அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்துடைய ஒரு திட்டமாக இருக்கு. சரிங்களா? சோ, இந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் பார்த்தோம்னா, உடல் உறுப்புகள தானம் பண்றதுக்கு நெறைய மக்கள் முன் வந்ததாக தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி உறுப்பு மாற்று வாரியம் வந்து நமக்கு சொல்லுது. இந்த ஒரு ஃபார்முலாவ மத்த மாநிலங்களும் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, ஒடிஷா சொல்லலாம். ரொம்ப சமீபத்தில ஆந்திர பிரதேஷ்ல இதே மாதிரியான ஒரு அறிவிப்ப நம்மனால பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? சோ, தமிழ்நாடு தமிழ்நாடு மாநிலம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மருத்துவ துறையில எப்பயுமே டாப்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். அதிலும் சென்னை பார்த்தோம்னா, ஹெல்த் கேப்பிட்டல் அப்டின்னே சொல்லுவாங்க. வெளிநாட்டில இருந்து பல பேர் வந்து தமிழகத்திலும், சென்னையிலும் குறிப்பா பார்த்தோம்னா, இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாரி நெறைய அறுவை சிகிச்சைகளுக்காக வருவாங்க. இப்ப பார்த்தோம்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துக்கிட்டாலும் அதிலயுமே தமிழ்நாடு தான் எப்பயுமே வந்து டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். சரிங்களா? ஸோ இங்க கிராஃப் குடுத்துருக்காங்க பாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல சீரா 127, 150, 178, 185 அப்படின்னு சொல்லி அந்த ரேட் பார்த்தோம்னா 100க்கு மேல தான் இருக்கு. இப்ப 2020, 21ல மட்டும் ஏன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, இது கொரோனா டைம் பீரியட். கொரோனா டைம் பீரியட்ல வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நெகட்டிவ்ல தான் போச்சு. கம்மியா தான் ஆச்சு. அது நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. கொரோனாவுக்கு முன்னாடியும் சரி, கொரோனாவுக்கு அப்புறமும் சரி பார்த்தோம்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நெறைய பேர வந்து முன்வர வச்சிருக்கு. ஓகேங்களா? எதுக்கு முன்வர வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஜிஸ்டர் பண்றாங்க. கன்சென்ட் குடுக்குறாங்க இப்பயே. நான் இறந்துட்டேன்னா என்னோட உடல எடுத்துக்கங்க. என்னோட உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்லியிருந்தாங்க. சரியா? சோ மத்தபடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர பார்த்தோம்னா, நமக்கு எக்ஸ்பிளைனர்ஸ் பேஜ்ல கூட நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே நம்ம பார்த்தது தான் திருப்பி குடுத்துருக்காங்க. சோ அகைன் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. சரிங்களா? சோ பார்த்த 2 ஆர்டிகில்ஸ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.